ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் செகண்ட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லப்பர் பந்து அப்படிங்கிற அந்த படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தை வந்து ஹரிஷ் கல்யாண், நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு அண்ட் எந்த மாதிரி கொண்டிருக்காங்க அண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற வந்துட்டு ஃபுல் அவுட் ஆஃப் த ஜெனியூன் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நார்மல் ஒரு கிரிக்கெட்டராக ஆகணும். இந்த டீமில் ஒரு ஊரில் 2 3 டீம் இருக்கும். ஜாலி டீமில் வந்துட்டு ஆடணும்னு நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு ஆசைப்பட்டு இருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அதுக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்காரு. பட் ஆனால் அந்த இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் இவர் வந்துட்டு ஒரு ஜாலி அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு கடையில் ஓன் கடையாக வந்து வச்சிருக்காரு. நம்மால் வந்து கெஸ்ட் பிளேயரு, இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இங்க ஒருத்தர் பழைய ரொம்ப பெரிய மேட்ச்லாம் விளையாடின ஒருத்தர் அட்டக தினேஷ் வந்துட்டு கெத்து அப்படிங்கிற பேர்ல ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரா இருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட சைட்ல வந்து விளையாடிட்டே இருக்காரு. யாராலையும் அவர் தோக்கடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அந்த ஊர்ல. ஸோ அந்த மாதிரி அவர் விளையாடிட்டு இருக்காரா, அந்த இடத்துல நம்ம கெத்துதான் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் த டைம்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்களுக்குள்ள கிளாஷ் நடக்கிற அந்த டைம்ல வந்துட்டு மாமனார் மருமகன், அன்பு விஸ் கெத்து, அட்டக தினேஷ் ஹரிஷ் கல்யாண். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதை, இந்த ஹோல் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரம் இல்லைல்ல. இப்படி போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், இவங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ், இவங்களுக்குள்ள நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் இவங்களால பாதிக்கப்படுற அன்போட லவ்வர் அண்ட் நம்ம கெத்தோட ஒய்ஃப். ஈகோக்காக என்னை விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. கெத்தோட ஒய்ஃப் தான் மக தான் வந்துட்டு அன்போட லவ்வருங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க, பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, கேம் விடவும் முடியாது, வேலைக்கு போயிட்டும் வரணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி இந்த கதையை கொண்டு போறாங்க, எந்த மாதிரி இதை வந்துட்டு வச்சு ஓரளவுக்கு பிச் பண்ணி இந்த கேமை கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பெரிய பிளேயர் வந்துட்டு ஒரு சின்ன பிளேயரை எப்படி வந்து டாமினேட் பண்றாங்க, அதை வந்துட்டு கொஞ்சம் குத்தியும் குத்தாமலும் அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அதுக்கான ஒரு விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு இப்போ ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பல கேரக்டர்ஸ் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த படத்துல அந்த ஹரிஷ் கல்யாண் அவரோட படத்துல வந்து லவ்வரா இருக்கலாம், அண்ட் வந்துட்டு நம்ம அட்டக தினேஷோட ஒய்ஃப் அவங்க கேரக்டரா இருக்கலாம், அட்டக தினேஷா இருக்கலாம், ஹரிஷ் கல்யாணா இருக்கலாம். அண்ட் அப்படியே வந்துட்டு கட் பண்ணா அந்த 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 இதில் வந்துட்டு ஜாலி டீமுக்கு வந்துட்டு ஒரிஜினல் ஜாலி டீமில் இருக்கிற ஒரு பிளேயர் அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் அதை தவிர்த்து நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார். ஸோ அவர் எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம மனசில் பதிகிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸை வந்துட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க காமிக்கிற இப்போ அந்த ஹரிஷ் கல்யாணோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேர் தெரியல, சில கேரக்டர்ஸ் பேர் தெரியல. அவங்க வந்துட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் யார் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்துட்டு ஒருத்தனை எப்படி ஒருத்தன் ட்ரோல் பண்றானோ அவனுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸும். அண்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம அந்த ஒய்ஃப் கேரக்டர் சொல்லல, ஷார்ட்டா தினேஷோட ஒய்ஃப், அவங்க வந்துட்டு ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையிலே வந்துட்டு அந்த மாதிரி ஸோ வண்டியில போ அந்த மாதிரி ஒரு பார்வையில வந்துட்டு எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி அவரோட ஹஸ்பண்டை வந்துட்டு பார்த்துக்கிற விதம். அண்ட் அவரோட மக வந்துட்டு இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு நானும் இவங்களை லவ் பண்றேன், நீயும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கிற, அதே மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு இந்த பையனுக்கு இவதான் அட்ரஸ் கொடுத்து இங்க வர சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நிச்சயார்த்தம் பண்றது வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை பார்க்கும்போதும் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு கனெக்டிங்கான ஒரு சீக்வன்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த படம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. கொஞ்ச நேரம் போக 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 ஒரு எட்ஜ் ஆஃப் த டைம் அங்க வந்துட்டு இவங்க வீட்டுல மீட் பண்றாங்க. அட்டக தினேஷும் ஹரிஷ் கல்யாண் அவரும் கெத்தும் அன்பும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அங்க ஒரு சீக்வன்ஸ் சொல்றாங்க, இவனா அதனால நீயா சார் நீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் அங்கே நடக்கும். அதுவும் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இது மாதிரி ஒரு படம் இல்லவே இல்லடா, இது மாதிரி ஒரு படம் வரவே இல்லடா. என்னடா இது கிரிக்கெட் படம் தானே, என்ன வரல, என்ன வந்து போய் அப்படின்னு படத்தை பார்த்தான்னு தெரியுது. ஆமாப்பா இது மாதிரி ஒரு படம் வரலப்பா, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கிரிக்கெட்டையும் போட்டு வளவளன்னு இழுக்காம ரொம்ப
ரொம்ப அந்த சைட் ஆஃப் த கேரக்டர்ஸை போட்டு வளரணும்னு காமிக்காம, ரொம்ப நெகோஷியேட்டிங்கா வந்துட்டு காமெடியும் பண்ணாம, ரொம்ப கிரிஞ்சுத்தனமா பாட்டும் போடாம, சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு அமைச்சு, கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, கரெக்டான மீட்டர்ஸ், கரெக்டான ஒரு ஸ்கோப்ல வந்து இந்த படத்தை வந்து கொண்டு காமிச்சு வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் மற்றபடி என்ன அப்படின்னா வந்துட்டு சில பல ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ். ஸோ அது சொல்லி அவன் ரெஸ்பெக்ட் உண்மையிலே எல்லாருக்குமே. ஏன்னா வந்துட்டு விஜயகாந்த் சாரோட பாட்டு, விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ், விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம தளபதி சாரோட போக்கிரி படத்துல இருந்த அந்த சாங், அப்படி அந்த இந்த பாட்டு ஆடுங்கடா என்ன சுத்தி, ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி தளபதியும் அடுத்து நம்ம விஜயகாந்த் சாரையும் இந்த ரெஃபரன்ஸ் காமிச்சு ரொம்ப சூப்பர். காதல் பிரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஒரு சுச்சுவேஷனால, ஃபேமிலினால, ஃப்ரெண்ட்ஸ்னால, ஸோ சுச்சுவேஷனால அது லவ் பிரியுது அப்படின்னா அதுக்கான ஒரு மீட்டர்ஸ். இப்போ கிரிக்கெட்டும் நடக்குது, இந்த படத்துல பேசணும்னா லப்பர் பந்து கிரிக்கெட் தான் முக்கியம், கிரிக்கெட் தான் கதை. ஆனா கிரிக்கெட்டை தவிர்த்து ஏகப்பட்ட கதை வந்துட்டு ஓடிட்டு இருக்கும், அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த படம். அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஈகோஸ் பிரச்சனை, ஸோ அதை வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ இவனால இவனுக்கு ஈவோ, இவனால அவனுக்கு ஈவோ, அந்த ஈகோவுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிச்சது விதம் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அந்த ஈகோவை தவிர்த்துட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது அது இந்த சுச்சுவேஷனும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணா கிளைமேக்ஸ் ஒரு சீன் காமிப்பாங்க. நான் நினைச்சேன் சரி எப்படி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு ரன்ல ஜெயிப்பாங்க, ஒரு ரன்ல தோக்குற மாதிரி காமிச்சு ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த கிளைமேக்ஸ் வந்து காமிச்சாங்கப்பா, ஐயோ ஐயோ. ஆனா எனக்கு அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, லப்பர் பந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அன்பு சின்ன வயசுல பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அதை வந்துட்டு அன்பு கிட்ட காமிப்பாங்க, ஹாரிஸ் கல்யாண் கிட்ட காமிப்பாங்க ஒரு சின்ன சீக்கிரம், அந்த ப்ரெடிக்ஷன் சீன்ஸ். அது எனக்கு இப்போ அப்பவே கனெக்ட் ஆச்சு லைட்டா. ஓகே இதுதான் வரப்போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன், படத்தை தான் பார்க்கணும்ப்பா, நான் சொல்ல முடியாது. அந்த படத்தை வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அந்த ஒரு சின்ன பையன் அன்புச்சு ஓரளவுக்கு இப்போ இவன் வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன பையனுக்கு. இவருக்கு வந்துட்டு ஒரு 23 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹாரிஸ் கல்யாணுக்கு, அன்பு அப்படி கேரக்டர். ஸோ அப்போ வந்துட்டு இவர் கிரிக்கெட் விளாட போகும்போது அந்த பையன் வரான், நான் எங்கடா போறீங்க, கிரிக்கெட் விளாட போறேன்டா, ஓகே நாங்கள் வேணா அவர் கூப்பிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி இவர் வந்துட்டு ஒரு இவர் வந்துட்டு ஒரு 27 28 வயசு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு ஒரு 20 வயசு கிட்ட வரான். அவன் வந்துட்டு என்னண்ணா ஞாபகம் இல்லையாண்ணா, நான் தானா தம்பி யாரா நீ, ஆனா கிரிக்கெட்டு விளையாட அன்னைக்கு பார்த்தோம் நம்ம ஓ அப்படிங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு அவரு சின்ன வயசுல இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட போகும்போது யாரும் எடுத்துக்கல. அப்படியே கட் பண்ணா அவன் எடுத்துக்கிட்டு அவன் எதுக்காக போராடுறானோ, ஹாரிஸ் கல்யாண் சார் எதுக்காக அங்க போராடுறாரோ அந்த பையன் ஆப்போனன்ட் டீம்ல விளையாட வந்திருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அது ஒரு சின்ன சீக்வன்ஸ் வச்சாங்க. கிளைமேக்ஸுக்கும் அதுக்கும் வந்துட்டு எனக்கு கரெக்டா சிங்க் ஆச்சு, நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். பட் கிளைமேக்ஸ் வந்துட்டு அதே காமிச்சாங்க. பட் ஆனால் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது வேற, பட் கிளைமேக்ஸ்ல காமிச்சது வேற. நான் ப்ரெடிக்ட் பண்ண விதம் வந்துட்டு கொஞ்சம் விதமா இருந்துச்சு. பட் ஆனால் அது கிளைமேக்ஸ்ல காமிச்சது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் சொல்ல வராங்க, அதை வேற மாதிரி காமிச்சாங்க. நான் சொல்ல வர நினைச்சது வேற, நான் சொன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். படம் பார்த்தா இதான் சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக வேணாம். அதை வந்துட்டு சூப்பராக காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் பேசிக்கலி மூவி லவர் பாசம், என்னப்பா நீ கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அதுக்கு அப்படி கிடையாது. பேசிக்கலி நான் ஒரு மூவி லவர், எனக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு சில சீக்வன்ஸ் எதுக்காக வருது நான் அது ப்ரெடிக்ஷன் பார்க்க மாட்டேன். இப்போ எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்த இந்த சீக்வன்ஸ் தான் வருது, ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த படம் நல்லா இல்லை அப்படி கிடையாது. ஒரு சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது புதுசாக இருக்குது. நான் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ண நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த சீக்வன்ஸை இவன் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவான், அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் வரக்கூடாது அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல அவன் வருது அப்படின்னா அதை நம்ம வைக்கக்கூடாதுங்க. அப்போ அதுக்கு பதில் வேற என்ன சீக்வன்ஸ் வைக்கலாம், அதை அவன் ப்ரெடிக்ட் பண்ணுவானா, ஆடியன்ஸ் அதை அவன் ப்ரெடிக்ட் பண்ணுவானா அப்படிங்கிறத திங்க் பண்ணி வந்து தான் நான் வந்து ஒவ்வொரு படத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்ததுல இந்த படம் எனக்கு வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அண்ட் அதுக்குள்ள வர ஒரு இது கனெக்ஷன் விஷயம் இது மட்டும் தான் எனக்கு ப்ரெடிக்டபிளா லைட்டாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் வந்துட்டு கரெக்டாக ப்ரெடிக்டபிள் தான், பட் வேற மாதிரி காமிச்சாங்க. ஸோ ஓகே. மற்றபடி நான் வந்துட்டு சில படங்கள் பார்த்துருக்கேன், அது வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்துருக்குது. அண்ட் நிறைய படத்தை வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்தது நான் நினைச்சு பார்த்தது வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான் நான். ஸோ நீங்கள் தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா இவன் ஏதோ பார்த்துட்டு வேணும்னே இப்படி பேசிட்டு இருக்கான்னு நினைக்க விடாதுல்ல, அக்கா சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆஸ் எ மூவி லவர் அண்ட் ஆஸ் எ மூவிஸ் எந்த மூவி தான் பார்ப்பீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹரிஷ் கான் அவர் பாருங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்டார் படம் வந்துட்டு கவின் சார் நடிச்சார்ல, ஸோ அந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாண் சாருக்கு வந்துட்டு மிஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த படம் வந்துட்டு எதுக்காக என்ன அப்படிங்கிறதுலாம் நோண்டி நொங்கு எடுத்தாங்க. பட் அந்த படம் போனதுக்கு பதில் அடுத்த ஒரு படம் வந்துட்டு இதில் கொடுத்தது
ஹிட் கொடுத்தது வேற லெவலுங்க. படம் செம ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர், மெகா ஹிட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நார்மல் படம், நார்மலா போகும், அது வந்துட்டு சூப்பரா கொண்டு போய் சூப்பரா காமிச்சிருக்காங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். அண்ட் வந்துட்டு இப்போ அந்த ஒரு விஷயம், தம்பி மாதிரி அண்ணன் மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர். இப்போ அதான் சொல்லணும், நான் ஒன்று சொல்றேன், இவனுக்கு தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா தம்பிக்காக எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா மாறி மாறின்னு சொல்றதுக்கு தம்பியாவே வேணாம்டா, தம்பின்னு சொல்லாதீங்கடா, ஏன்டா. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, சாப்பிட வரா சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்துட்டு நாம போலான்னு நினைப்போம், பட் வேணான்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபார்மாலிட்டி, அவன் கூப்பிடுறது ஃபார்மாலிட்டி, நம்ம போகலான்றது ஒரு ஃபார்மாலிட்டி. பிடிச்சி இழுத்துட்டு போறது வேற, சரி ஓகே வந்தா வரலன்னா போன்னு சொல்றது வேற. அதே சீக்வன்ஸ் தான் வந்துட்டு இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுத்துருப்பாங்க. அண்ணன் மாதிரின்னு சொல்றது வேறப்பா, தம்பி மாதிரின்னு சொல்றது வேறப்பா அப்படி. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு கேரக்டர், அவர் பேர் தான் நம்மளை பாசம், அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. சே நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அவனை வந்துட்டு நம்ம அவன் தம்பின்னு நினைச்சோம், ஸோ அவனை நம்ம தப்பா பேசிட்டோமோ, தப்பா புரிஞ்சுட்டோமோ, தப்பா செயல்பட்டோமோ, நீ வர்றன்னா வந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சேன்னா, அவன் கிரிக்கெட் விளையாட்டுல நீ நிக்க வச்ச அப்படின்னா அவன் வந்துட்டு நிப்பான். நீ வந்துட்டு சும்மா பேச்சுக்கு நீ வந்துட்டு வான்னு சொன்னா அவன் வர முடியாது. அவனால அடுத்தவங்க டாமினேட் பண்ணாங்கன்னா அவன் எப்படி வர முடியும்? இப்போ சாப்பிட கூப்பிடுறது சரி, விளையாட கூப்பிடுறது சரி, அவங்க எங்கேயாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு போறது சரி, நீ வானா பிடிச்சி இழுத்தாதான் வர முடியும். நீ பாட்டுக்கு வந்தாவா வா 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 வந்தாவான்னா என்னது அது, இல்லை பிச்சையா போடுறீங்க வந்தாவான்னு சொல்றதுக்கு. அதுதான் வந்து அந்த படத்துல எனக்கு காமிச்சது வந்துட்டு என்னடா இது, அது அந்த ரியாக்ஷன் தான். அந்த இடத்துல அந்த அண்ணா வந்துட்டு கொடுக்குற ரியாக்ஷன் தான், நான் செத்துட்டேன். இவர் ஒருத்தர் இப்படி சொல்லுவாரு, அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஏன்னா அவரால் பேசவே முடியாது, தயங்கி தயங்கி கையை பசஞ்சு என்னடா இப்படி பேசுறீங்க, என்ன தப்பா பேசிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு காசு கொடுக்க போறேன் அந்த சீக்கிரம் தான். நான் அவனை தம்பி அண்ணன் மாதிரிலாம் நினைக்கல, எனக்கு அண்ணன் தான் நீ, ஆனா காசுலாம் தேவையில்ல போ அப்படின்பாரு. வேற லெவல். அது சத்தியமா சொல்றேன், நீங்க உங்க லைஃப்ல நிறைய கனெக்ட் ஆகும், உங்க ஃபேமிலியில கனெக்ட் ஆகும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கனெக்ட் ஆகும். நிறைய பேர் இப்போ வான்னு சொல்லுவானுங்க, பேருக்கு தான் கூப்பிடுவானுங்க, வான்னு சொல்லுவானுங்க, நீ வர வேணாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அது வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல எனக்கு, பட் எனக்கு அதை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டைம்லையும் என்னோட காலேஜ் டைம்லையும் நிறைய கனெக்ட் ஆகிருக்குது. என்னோட ரிலேட்டிவ்ஸ் இதோட இதுலேயும் வந்து நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு ஹோல் ஆஃப் த ரிவ்யூ வந்துட்டு இவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டாக இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படிங்கிறது வந்துட்டு வேற படத்தை வந்து ரிவ்யூ பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வணக்கம், இது மாஸ்டர்.